ஆதி திருச்சபை முதல் சபையிலே 120 பேர் ஆரம்பமாகி அந்த சபையிலே 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். 3120 பேர் முதல் சபை சேர்த்து கொள்ளப்பட்டவர்கள், ஞானஸ்நானம் பெற்றவர்கள். அல்லேலூயா, ஆமென். 42வது வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். சபை எப்படி இருக்கணும்? அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும். சபை எப்படி வளரணும்? அப்போஸ்தல உபதேசம், ஸ்தாபன உபதேசம் அல்ல, ஸ்தாபனத்தினுடைய அடிப்படை உபதேசம் அல்ல. ஸ்தாபன தலைவர் சொல்லுகிற காரியங்கள் சபை செய்யக்கூடாது. இந்த தலைவர் சொன்னார், அந்த தலைவர் சொன்னார், எங்கள் ஸ்தாபனம் இப்படி சொல்லுது அப்படி சொல்லுதெல்லாம் கேட்கக்கூடாது. அப்போஸ்தல உபதேசம். அப்போஸ்தலர்கள் என்ன உபதேசித்தார்கள்? இயேசு கிறிஸ்து கட்டளை கொடுத்த காரியங்களை பேசினார்கள். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் உபதேசங்களாக அவர்களுக்கு போதிங்கள் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். மத்தேயு 28ஆம் அதிகாரத்தில் கடைசி வாசித்து பாருங்கள். அப்போ உபதேசம், அப்போஸ்தல உபதேசம். இரண்டாவது, அந்யோன்யத்திலும் அந்யோன்யமா இருக்கணும், ஒரு மனமா இருக்கணும். இந்த சபை பிரிவினை, ஸ்தாபன பிரிவினைகள்லாம் இருக்கக்கூடாது. சபைக்குள்ளே கமிட்டி பிரிவினைகள், குழப்பத்தின் ஆவிகள். அப்போ அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும். ஒவ்வொரு திருச்சபையும் இயேசு கிறிஸ்துனுடைய சரீரமும் இரத்தமும் பானம் பண்ணணும். அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். 4வது ஜெபம். உபதேசம், அந்யோன்யம், அப்பம் பிட்குதல், ஜெபம், இந்த 4ம் செய்கிற சபை ஆவிக்குரிய சபை. அவர்கள்தான் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை. தெரிந்து கொள்ளுங்கள். ஆமென். இப்படி எல்லாம் அவங்க பேசிட்டு வரும் பொழுது 40வது வசனம், அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்தில் அன்னதினமும் தரித்திருந்து வீட்டுக்கு தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடு கபடமில்லாத இருதயத்தோடு போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். எந்த சபை? சிபிஎம் சபையா, ஏசிய சபையா, ஏஜி சபையா, எந்த பெந்தேகோஸ்தே சபை, இல்லை ஆர்சி சபையா, சிஎஸ்ஐ, இசிய சபை, எந்த சபை? சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். அதுதான் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை. அவருடைய அவயவங்களில் ஒவ்வொருவரும் இணைக்கப்பட வேண்டும். ஆதி அன்பை விட்டாய் என்று உண்மையில குறை உண்டுன்னு